நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் 10 மிக முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. சோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரசு முறை பயணமாக டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்துள்ளார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கான ஊதியத்தை வங்கிகள் மூலமாக மட்டுமே வழங்க வேண்டும் என்று டிஎன்இபி அறிவித்துள்ளது. மேலும் ஊதியம் செலுத்தப்பட்ட விவரங்களை 15ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசு கேபிள் ஒளிபரப்பிலிருந்து 3 செய்தி சேனல்கள் நீக்கம் என்பது தவறான தகவல் என்று டிஎன் ஃபேக்ட் செக் விளக்கம் அளித்துள்ளது. சம்பந்தப்பட்ட 3 சேனல்களை தொழில்நுட்ப பிரச்சனைகளால் சில செட் ஆஃப் பாக்ஸ்களில் மட்டும் தற்காலிகமாக ஒளிபரப்பு செய்ய இயலவில்லை. இதனை சரி செய்வதற்கு மந்த்ரா இண்டஸ்ட்ரீஸ் என்ற ஒப்பந்த நிறுவனம் மூலமாக முழு வீச்சில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிவிகே சார்பில் 3ஆம் ஆண்டு கல்வி விருது விழா ஏற்பாடுகளை செய்ய கட்சி நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். ஜூன் 15ஆம் தேதிக்குள் இந்த விழா நடத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக தொகுதி வாரியாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுடைய விவரங்களுடைய கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளது. அமைச்சர்கள் சமுதாய நிகழ்ச்சிகளில் பங்கேற்க கூடாது என்று முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தடை விதித்துள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடர் இடைத்தேர்தல் முடியும் வரை எந்தவித சர்ச்சைகளிலும் சிக்காமல் கூடுதல் கவனத்துடன் பணியாற்றவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். 2024ஆம் ஆண்டில் கள்ளச்சாராயத்தால் 67 பேர் பலியான சம்பவத்தால் கல்வராயன் மலையில் கூடுதல் கவனம் செலுத்த முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருப்பதாக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்வாரிய தலைமையகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. புதிய வக்பு வாரிய சட்ட திருத்தம் தமிழகத்தில் அமல்படுத்தப்படாது என்று சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் அவர்கள் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலை வசூலிப்பது வரக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்குள் தடுத்து நிறுத்தப்படும் என்று அமைச்சர் திரு விக்னேஷ் உறுதியளித்துள்ளார். வணிக சிலிண்டரை 5000 ரூபாய் வரை கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் இருப்பதாக வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். தேர்தலில் டிவிகேவினர் வெறும் 75,000 ரூபாய் முதல் 2 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே செலவிட்டு எம்எல்ஏ ஆகியிருப்பதாக அமைச்சர் என் ஆனந்த் அவர்கள் கூறியுள்ளார்.